பாட்டி சாப்பிட்டீங்களா? புரியல. எலிஃபண்ட் ஆமாம் போகுது. ஆமாம். இல்லை சாப்பிட்டீங்களா? சரிங்க, ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுக்குறேன். நான் சாப்பாடு கொடுக்குறேன், சாப்பிட்ருங்க. அதான் எடுத்து சாப்பிட்டு நான் காசு கொடுக்குறேன், சரிங்களா? நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க. எங்கேருந்து நடந்து வரீங்க? என்னங்க? நாங்கள் 2 சாப்பாடு இருக்குது இதில். ஆமாம், சாப்பாடுங்க. நான் கொடுக்குறேன். அப்படிங்களா? பசங்களா? 6 பசங்களா? போதுமா அது? வச்சுக்கோங்க. ஆமாம், ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு அங்கே ஏறிக்கோங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி நடந்து வந்துட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்கலாம் சாப்பாடு வேணுமான்னு. பாட்டி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பாடு கொடுக்குவா? சாப்பாடு கொடுக்குவான்னு கேட்டேன். வேணாயா? புரியல. இருக்கா குழம்பு சாப்பாடு? இருக்கா? சாப்பாடு இருக்கு. சாம்பார், பிரிஞ்சி. ஒத்துக்காது. ஆப்ரேஷன் பண்ணதா? இப்போ எங்கே போயிட்டுருக்கீங்க? சத்திரத்துக்கா? கோடம்பாக்கம் சத்திரம். ஆமாம், அங்கே போயிடுவேன். இந்த வயசில் யாரும் இல்லாமல் இப்படி கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. பாட்டி அங்கே ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணுறீங்க? கண்ணுக்கா? நேற்று வர சொன்னாங்க. கீழே போலையா 2 கண்ணுமா ஆப்ரேஷன் பண்ணியாச்சுங்க. 2 கண்ணுமா என்ன பண்ணுமா? அதான் அப்போ எப்படி இருக்கு கண்ணு நல்லா பார்வை நல்லா செக் பண்ணுறதுக்கு. மழை வந்தா இல்லை, நான் கொடையை எடுத்துன்னு வரேன். நான் கொஞ்சம் வேலை இருந்ததுனால முடியல. நான் கொடையை எடுத்துகிட்டு வரேன் உங்களுக்கு, சரிங்களா? சாப்பாடு கொடுக்காக்கா? சாப்பாடு என்னக்கா? நாங்கள் அந்த காசு வச்சுங்க. சாப்பாடு இருக்கா இன்னொன்று? இல்லையா? இன்னொரு சாப்பாடு இருக்கு, அதான். காசு வரங்க, போயிட்டு வரங்க. சாப்பாடு சாப்பிட்டீங்களாண்ணா? சாப்பிடுங்க சாப்பாடு. அப்படியா? சரி சரி. உங்களுக்கு தானே வண்டி இது? வேலை செய்கிறீங்களா? சரி சரி சரி. இல்லை காலா? கால் என்ன ப்ராப்ளம்? வலிச்சுக்கும். டாக்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஏதாவது காமிக்க வேண்டியது தானே? செட் ஆக மாட்டேங்குது. வலியா? இல்லைதான் வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல் பார்த்து ட்ரீட்மெண்ட் எதாவது எடுங்க. அப்படியா? சாப்பாடு
ஆ புரியல. அப்படியா? இன்னொன்று வேணுமா? சரி சரி. சாப்பிடலையா காலைல? இப்போ தான் சாப்பிட்றீங்களா? என்ன காசு? நான் 2 பேர் எடுத்துங்க சாப்பிடுங்க. நீங்கள் கொடுத்துருந்தா நான் என்ன வாங்கிட்டு வரவா திரும்ப? நான் திரும்ப வாங்கிட்டு வரேன். அதை கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு திரும்ப வாங்கிட்டு வரேன். கடை இருக்கும். நான் உங்களுக்கு கொடுத்தேன் சாப்பாடு, உங்களுக்கு கொடுத்துறாங்க அவங்கள. இவரா? சொல்லுங்க. ஆ ஆ நீங்கள் இதுக்கு மேலே வேலையும் எதுவும் செய்ய முடியாது. வேலை செஞ்சு பிழைக்கலான்னா அதுவும் கை கால் ப்ராப்ளம் இதாக இருக்குது. ஆ 13 வருஷம் ஆகுதா? இங்கே தான் இருப்பீங்களா நீங்கள்? ப்ரெஷர் மாத்திரை மட்டும். ஆமாம் ஆமாம். சரி, நான் வந்தேன், இந்த சைடு வந்தால் பார்க்குறேன். இந்த காசு வச்சுங்க சரிங்களா? நான் ஹெல்ப் பண்ணுறேன். சாப்பாடு எதனா கொடுத்துட்டு தான் இருக்கேன். நான் சாப்பாடு வந்து கொடுக்குறேன். சரி சாப்பிடுங்க, போயிட்டு சாப்பிடுங்க போங்க. அவருக்கு வந்து கையும் வேலை செய்யலை, காலும் வந்து வேலை செய்யலை. ஸோ இப்படி இருக்கும் போது அவரால் வந்து சம்பாரித்து உழைச்சி சாப்பிடவும் முடியாது. வயசும் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம ஏதாவது பார்த்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும்.